வணக்கம் தலைவா, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகம் டிஎன்எஸ்டிசியோடைய அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் வெளியிட்டிருக்காங்க. ஸோ டிஎன்எஸ்டிசி அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் அதிகாரப்பூர்வமான அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் தேர்வுக்கான விடை குறிப்புகள் இன்று வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த விடை குறிப்புகளில் நிறைய பேர் அப்ஜெக்ஷனே தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் ஆன்சர்ஸ் எல்லாம் இப்படி வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். மக்களே, அது மட்டுமே கிடையாது, டிஎன்எஸ்டிசியோடைய கட்டாப்பை பற்றியும் இந்த வீடியோவில் ஒரு அனலைசிஸ் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிரைவர் கம் கண்டக்டர் பணியிடங்களை தான் நிரப்பத்துக்காக 100 மதிப்பெண்களுக்கு கடந்த ஜூலை 27 தேர்வுகள் நடத்தப்பட்டது. தேர்வு முடித்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 15 தினங்களாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தான் நமக்கு அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் கீஸை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் டோட்டலாகவே மாறுங்க. ஸோ தேர்வர்கள் மத்தியில் தற்சமயம் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் புதிய காலி பணியிடங்கள் 2026 உண்டான நோட்டிஃபிகேஷனை இன்னும் சில மாதங்களில் தொடங்கியிருக்காங்க. 2026 பார்த்தீங்கன்னா டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்க இருக்கிறதாக சில முக்கியமான தகவல்கள் நமக்கு வெளியாக இருக்குங்க. ஸோ டிரைவர் கம் கண்டக்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டோட முடியுமான்றது சந்தேகமாக தான் இருக்குது. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 பேர் தான் தேர்வு எழுதியிருக்கிறதுனால கட் ஆஃபும் பெருசாக லெவலில் ரீச் ஆகாது. கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் இப்போ நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த தமிழில் பார்த்தீங்கன்னா 20 மதிப்பெண்கள் கம்பல்சரி பெற்றிருந்தால் மட்டும்தான் உங்களால் அடுத்தடுத்த தேர்வுகள் அந்த பார்ட் பி பார்ட் சியில் எல்லாத்தையும் உங்களால் பார்த்தீங்கன்னா போக முடியும். தமிழில் அந்த 20 மதிப்பெண்கள் பெறலை அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மற்றது எல்லாமே எலிஜிபிலிட்டி ஆகாது. நீங்கள் இந்த டிஎன்எஸ்டிசி வேலைவாய்ப்பை இழக்க நேரிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃபை தான் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். இப்போ கட் ஆஃப் என்னவா இருக்கும், டிரைவருக்கு உண்டான கட் ஆஃப் நான் இப்போ சொல்லிடுறேன். கம்யூனிட்டி வைஸாக டிரைவருக்கு ஜிடியில் 80, பிசியில் 75, பிசி முஸ்லீமில் 76, எம்பிசி பட்ட டிஎன்சியில் 71, எஸ்சியில் 70, எஸ்சி ஏல பார்த்தீங்கன்னா 68, எஸ்டியில் 67, பிஎஸ்டிஎம் 65, எக்ஸர்விஸ்மேன், டிரான்ஜெண்டர், டெஸ்டியூட், விடோ எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முன்னுரிமை பட்டியலில் வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே பேசிக்காக 60 மதிப்பெண்கள். ஸோ அவங்க 40 மார்க் பார்த்தீங்கன்னா மற்ற இதில் பிசியில் வாங்கியிருக்கணும். தமிழ் எலிஜிபிலிட்டி 20 இன்க்ளூட் ஆகிருக்கணும். 40+20 இருந்தால் மட்டும்தான் அவங்க எலிஜிபிலிட்டி. ஸோ இப்போ கண்டக்டருக்கு உண்டான கட் ஆஃபை நம்ம பார்த்துடலாம். ஜிடியில் 81, பிசியில் 76, பிசி முஸ்லீம் 77, எம்பிசி மற்றும் டிஎன்சி 74, எஸ்சி 69, எஸ்சி 66, எஸ்டி 66, பிஎஸ்டிஎம் 65, எக்ஸர்விஸ்மேன், டிரான்ஜெண்டர், டெஸ்டியூட், என்சிசி, ஸ்போர்ட்ஸ் எல்லாமே 60. ஸோ டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களுக்கு உண்டான கட் ஆஃப். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், இந்த டிரைவர் கம் கண்டக்டர் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா எஸ்சிடிசி இந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த டிரைவர் கம் கண்டக்டரை அதிக அளவில் எடுக்கிறோம் அப்படின்றது குறி வச்சே சொன்னதுனால டிரைவர் கம் கண்டக்டருடைய கட் ஆஃப் மதிப்பெண்களை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ டிரைவர் கம் கண்டக்டர் பார்த்தீங்கன்னா டிரைவர் கம் கண்டக்டர் ஜிடிக்கு 75, பிசிக்கு 70, பிசி முஸ்லீம் 75, எம்பிசி மற்றும் டிஎன்சி 73, எஸ்சியில் 67, எஸ்சி 66, எஸ்டி 66, பிஎஸ்டிஎம் 65, எக்ஸர்விஸ்மேன், டிரான்ஜெண்டர், டெஸ்டியூட், என்சிசி, ஸ்போர்ட்ஸ் 60. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி தான் ரொம்ப முக்கியம். தமிழில் நீங்கள் மார்க்கே வாங்கல அப்படின்னா கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடுவீங்க. ஓகேங்களா? தமிழ் எலிஜிபிலிட்டியில் 20 மதிப்பெண்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணுங்க. ஸோ இதுதான் இந்த ஆன்சர் கீஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஆன்சர் கீஸை பொறுத்து கட் ஆஃப் மதிப்பெண்கள் 5லிருந்து 10 குறையவும் 10லிருந்து 5 ஏறவும் கூட வாய்ப்புகள் இருக்க தவிர பெரிய மாற்றங்கள் இதில் நிகழப்போவது வாய்ப்புகள் இல்லைங்க. ஸோ இதுதான் ஃபைனலான கட் ஆஃப்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி தமிழக அரசு போக்குவரத்து துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்களே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.